என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் சொல்லுது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். எப்படி மரித்தாருங்க? நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே. நாம் நீதிமானாக இருக்கும்போதோ இல்லை நல்லவர்களாக இருக்கும்போது கிடையாது. எதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால் பாவிகளை ரட்சிக்கும்படியாக தான் அவர் வந்தார். அல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு சொல்லியிருப்பேன், மீண்டுமாக நான் சொல்லுகிறேன். நாங்கள் காரில் ஒரு பிரதர் கூட நாங்கள் தாம்பரமோ எங்கே போகிறோம் ரொம்ப தாம்பரமோ பூந்தமல்லி எங்கே போகும்போது பேசின்னு போகிறோம். ஒரு பிரதர் கொஞ்சம் சந்தோஷமாக பெருமையாக சொல்லி வந்தார், நான் வாலி பிரியாயத்துலேருந்து ஒரு பாவம் கூட செய்யவே இல்லை. வாலி பிரியாயத்துலேருந்து ஒரு பாவம் கூட செய்யாதவங்க அல்லேலூயா. யாருன்னா சின்னதாக ஒரு பாவம் செஞ்சுருப்போம், அது பாவம் செய்யலாம் மனுஷனே கிடையாது, அப்படி தானே? அப்போ ஒரு பாவம் கூட செய்யலை அப்படின்னு சொன்னார். நானும் இன்னொரு பிரதர் சொன்னோம், இல்லை நாங்கள் வாலி பிரியத்தில் எல்லா காரியத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், ஊறுகாய் போல் லைட்டாக தொட்டு பார்த்துருக்குறோம் நாங்கள், அப்போ நாங்களும் அதில் கடந்து வந்திருக்கிறோம் அப்படி சொன்னோம். அப்புறம் நாங்கள் ஒன்று சொன்னோம், நாங்கள் பாவம் செய்தனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் நமக்காக மரித்து எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுத்தாரு. பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மளை நாம் வஞ்சித்துக் கொள்கிறோம். அப்போ எப்போ வந்தார்னா, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவருடைய அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், நம்ம இங்கே இருக்கிற பாவத்தெல்லாம் சேர்த்தா எவ்வளோ பாவம் வரும்? என்ன தெரிஞ்சு இவ்வளோ வந்துடும் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற பாவத்தெல்லாம் சேர்த்தா ஆமென். கண்ணை மூடி நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யுங்க அப்படின்னு நினச்சி பாருங்க, கடக்குன்னு ஓடியாரம்ல. அப்போ இங்கே இருக்கிற பாவத்தில் இவ்வளோ, நம்ம ஊரில் இருக்கிற பாவத்தில் சேர்த்தா அப்பா என்ன பெரிய அட்டா வந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சேர்த்தா இப்படி இருக்கும், தமிழ்நாடு சேர்த்தா இப்படி இருக்கும், இந்தியா உலகம் சேர்த்தா என்ன பண்ணாரு, அப்படியே கையை விரிச்சிட்டாரு. அப்போ கிழக்குக்கு மேற்கு எல்லா மக்களுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டாரு. அந்த இடத்துல சொல்றாரு, என் தேவன் ஏன் என்னை கைவிட்டு, ஒரு சென்ன பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையை விட்டுட்டு நம்மளுடைய கையை பிடிச்சிட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிட்டாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். எதற்காக வந்தார்? பாவிகளுக்காக வந்தார். எதற்காக வந்தார்? அவர் நமக்காக மரிக்கும்படியாக வந்தார். எதனால? அது என்ன வெளிப்படுகிறது? அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. எதற்காக வந்தார்? மரிப்பதற்காகவே வந்தார். இங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்ம மரிக்கிற நாள் எனக்கு என்ன தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்க போறது முன்னாடியே சீஷர்கள் எடுத்து சொல்றாரு, 2 நாட்களுக்கு பின்பு என்னை கூட்டின்னு போவாங்க, என்னை சிலுவில் அறைவாங்க, கைகள் காலில் ஆணி அடிக்கப்படும், எல்லா மனுஷனுடைய பாவத்தை தலைமையில் வரப்போகிறது, அவர்களுக்காக நான் சுமந்து நான் தீர்க்க போகிறேன் என்று அவர் முன்கூட்டி அறிவிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து இது யதார்த்தமாக நடந்த விஷயம் கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே, நாம் பிறப்பதற்கு முன்பாகவே, நாம் பிறந்து பாவம் செய்வதற்கு முன்பாகவே அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை, தமது அன்பை விலக பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் நல்லா இருக்கும்போது அவர் மரிக்கலைங்க, நாம் பாவிகளாக இருக்கும்போது.
நான் பிறப்பதற்கு முன்பாக அவர் நமக்காக பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இது யதார்த்தமாக நடந்த காரியங்கள் கிடையாது. வேத வாக்கியங்களின்படி, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி அவர் என்ன பண்ணார்? அவர் கைகள் கால்கள் மாடி அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்ன வாக்கை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 1 படித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26:1 இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, எத்தனை நாளைக்கு பின்பு பாருங்க, அவருடைய மரணம் எத்தனை நாள் கழிச்சு மரணம் மறிக்க வருகிறது, சிலுவை பாடுகள் வருவது என்று அவர் முன்கூட்டியே சொல்கிறார். பாருங்க, 2 நாட்களுக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பார் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை நாட்களுக்கு பின்பு? 2 நாட்களுக்கு பின்பு. அவர் அநாதை தீர்மானம் முன்கூட்டியே ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசு நமக்காக அவர் இந்த உலகத்தில் மனிதர்கள் வருவார்கள், அவர்கள் பிறப்பார்கள், பாவம் செய்வார்கள், அவர்கள் மீட்கும்படியாக அநேக தீர்க்கதரிசிகளையும் அநேக நியாயாதிபதிகளையும் அநேக மிருகங்களையும் அங்கே பலியிடுகிறார்கள். அதனால் அவர்கள் மீட்கப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். மாசற்ற குற்றமற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தினால நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு பின்பு மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். முன்ன எத்தனை நாள் அவர் மரிக்க போறாரு? 2 நாட்களுக்கு மரிக்க போறது முன்கூட்டியே சொல்றாரு. நாம் எல்லாம் 2 நாட்கள் கழிச்சு நம்ம மரிக்க போறோம்னு யாராலாம் சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் யாராலுமே சொல்ல முடியாது. நம்மளுக்கு அதனுடைய அதிகாரம் நம்மளுக்கு கிடையாது. அல்லேலூயா. அப்போ 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு முன்கூட்டி சொல்றாரு. 2 நாட்களுக்கு முன்பாக முன்குடிக்கப்பட்டது ஒன்று காரியங்கள் கிடையாது. அவர் உலகத்தோடு முன்பாகவே இதோ உலகத்தின் ஆட்டுக்குட்டியை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று எப்போ அவருக்கு பெயரிடப்பட்டதுன்னா, உலகத்தோன்றுக்கு முன்பாகவே நமக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆவிக்குரிய உலகத்தில் அடிக்கப்பட்டவர் நமக்காக உங்களுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்கு அவர் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். 2 நாள் தான் இருக்கிறது, என்னை சிலுவையில் அறைய போறார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. நீங்க 3ஆம் வசனத்தை தொடர்ந்து படிச்சு வந்தீங்கன்னா, அப்பொழுது பிரதான ஆசாரியரும், அதாவது பாஸ்டர்களும் வேத பாதகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில் எல்லாரும் கூட்டிட்டாங்க. கூடி வந்து இயேசு எப்படி பிடிக்க போறாங்க? தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு என்றார்கள். அல்லேலூயா. முன்னாடி வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாள்லயே அவர் சிலுவையில் அறைய போறாரு. ஆனா ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? தந்திரமா அவர் என்ன பண்ணணும்? அவர் கொலை செய்யப்பட வேண்டும். அவர் கொலை செய்யப்படுவதற்காக அவர் இந்த உலகத்தில் வரவில்லை. சிலுவையில் உங்களுக்காக எனக்காக கைகள் கால்களும் ஆணி அடிக்கப்படும்படியாக, முள்மூடி சூடப்படும்படியாக, விழாவில் குத்தப்படும்படியாக, கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்படும்படியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருக்கும்படியாக தான் கர்த்தர் வந்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தந்திரமாக அவருக்கு என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் கூடுறாங்க. பிரதான ஆசாரியர், வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், காயபா எனப்பட்ட பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில் எல்லாரும் கூடி வந்து இயேசுவை தந்திரமாக பிடித்து கொலை செய்யும்படி. அல்லேலூயா. ஆண்டுடைய திட்டமே கல்வார் சிலுவையில் எல்லாருடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்க்க வேண்டும். தந்திரமாக கொலை செய்யும்படியாக அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்காகவும், அதாவது பிரதான ஆசிரியர்களுக்காகவும் ஜனத்தின் மூப்பர்களுக்காகவும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசிரியருக்காகவும் மரிக்கும்படியாக தான், சிலுவையில் மரிக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். 2 நாட்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே யார்கிட்ட சொல்றாரு? சீஷர்கிட்ட சொல்றாரு. ஆனால் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்போரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியர் அரண்மனையில் கூடி வந்து இயேசுவை தந்திரமாக பிடித்து அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆண்டவர் அவர்கள் கொலை செய்யும்படியாக அவர் வரவில்லை. கல்வார் சிலுவையில் நமக்காக உங்களுக்காக ஆணி அடிக்கப்பட்டு முள்மூடி சூடப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு மரித்து
அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருக்கும்படியாக நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவருடைய அன்பை இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு நீதிமானுக்காக ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் பாவிகளுக்காக அவர் தான் மரிக்க வந்தார். எது விடாமல் சொல்கிறீங்க? அவர் பாவிகள் இடத்துல போயிட்டு உட்கார்றாரு, பேசுகிறாரு, எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நீதிமானுக்காக வரவில்லை, நான் பாவிகளுக்காக வந்திருக்கிறேன். நீ பாவிகளை நீதிமான்களாக மாற்ற முடியாதான்னு கருத்து வந்திருக்கிறார். கடைசி வழியாக நாம் பாவிகளாக இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நமக்காக மரித்திருக்கிறார். நீங்கள் கொரிந்தியரில் படித்து பார்த்தீங்கன்னா, ஆமென், அவருடைய நீதி வரும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதி எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு கொடுத்திருக்கிறார். பகல் சொல்லாம கரங்களை உயர்த்தி, என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தெல்லாம் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய சாபத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பாவத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வியாதி எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அவரே சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்படிதான் அவர் பிறந்திருந்தார். உலகத்திற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. 2000 வருடங்களுக்கு முன்பாகவே பிறந்திருக்கிறார். 1-2 நாளில் மரிப்பதற்கு, சிலுவை அறைய அவர் ஒப்பு கொடுப்பதற்கு நேரம் வந்து விட்டது. இருந்தாலும் கூட ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடும். அந்த கூட்டம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நம்மளுடைய கூட்டத்தை கர்த்தர் இன்னும் விசாலமாக பெருக்கமாக கர்த்தர் மாற்றுகிற தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இது விடாமல் சொல்றீங்க. ஒரு பிரதர் வந்து என்ன சொன்னார் 2 நாள் முன்னாடி, பிரதர் நிறைய பேர் வந்து இருக்காங்க சபையில், பரவாயில்ல உங்கள் குணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, என் குணத்துக்கு இல்லை, நான் நல்லவனுக்காக யாரும் வர மாட்டாங்க, இயேசு கிறிஸ்து இவர்களுக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். இது விடாமல் சொல்றீங்க. பவுல் சொல்கிறாரு, பாவியிலே பாவி நான் பிரதான பாவி. நான் சொல்கிறேன், பாவியிலே பாவி நான் பிரதான பாவி. உங்களுக்காக மரித்தவர் அவர்தான். நீங்கள் அவர் தான் நோக்கி பார்க்க வேண்டும், அவர் தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும், அவர் தான் நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும், அவர் தான் நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? அவரை கொலை செய்யும்படியாக ஆலோசனை பண்ணுது. ஆனால் அது கீழே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஒரு அம்மாவுடைய காரியத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. படிக்கும்போது படிச்சுடுவாங்க, 5லேருந்து படிச்சுடுவாங்க. மைக்கேல் படி. ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்கலாகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள விலையேற பெற்ற எவ்வளோ அமௌண்ட் தெரியுமா? அது கோடிக்கணக்கு அமௌண்ட் வச்சுங்க, லட்சக்கணக்குன்னு வச்சுங்க. ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். தைலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலைமையில் ஊற்றினார். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து இது வீண் செலவு எண்ணத்திற்கு கேட்டார்கள். சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட் வரேன், 7வது பாயிண்ட் முடிச்சிடறேன். ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை எடுத்து வந்து அந்த அப்பாவுடைய அப்பா மேல தலை மேல ஊட்டுறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முன்னாடி வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் கூடுகிறது ஆண்டவரை தந்திரமாக கொலை செய்யும்படியாக. ஆனா ஒரு தாயார் வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துகிறாங்க. வெளியேறப்பட்ட தைலத்தை எடுத்து வந்து ஆண்டவர் மேல் அபிஷேக தைலமாக ஊட்டுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்புக்கு முன்பாக இந்த உலகத்தில் எதுக்குமே மதிப்பே கிடையாது. எது பேர் ஆமென் சொல்றீங்க? எதுக்குமே மதிப்பு கிடையாது. அல்லேலூயா. நம்மக்கிட்ட பொண்ணு, பொருள், தங்கம், வைரம், ஏதோ பணம், எதுக்குமே மதிப்பு கிடையாது. அவர் தான் வெளியேற பெற்றவர். அவருக்காக நான் எது வேணும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எது பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவார், இந்த கச்சை உடையவன், அகோபை என்ன தீர்க்கதரிசி சொல்லுவான், இந்த கச்சை உடையவன் எருசலேமில் அந்த பட்டணத்தில் இவ்விதமாய் பாடுபடுவான் சொல்லிட்டு அப்போஸ்தலர் பவுலை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இது பேர் ஆமென் சொல்றீங்க?
கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? சவுண்டு கம்மியாக வருது. அல்லேலூயா. எதுவிராமன்னு சொல்றீங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா விலையேற பெற்ற பரிமள தைலத்தை எடுத்து வந்து அப்பாவுடைய தலைமையில ஊற்றிக்கிறதே பார்க்கிறோம். எனக்கு இருந்தா பயங்கரமா. அந்த அம்மாவுடைய மதிப்பு அந்த தைலம் ஒண்ணுமே கிடையாது. இந்த தைலமா லட்சக்கணக்கில் விற்குமா, ஆயிரக்கணக்கில் விற்குமா, இல்லை கோடிக்கணக்கில் விற்குமா, இதுக்கு ஆண்டுக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. ஆனால் கூட அந்த சீஷர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசுனம் அடைந்து என்ன பண்றாங்க, கோபம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு கேள்விக்குறி கேட்குறாங்க. இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்றார்கள். அந்த அம்மாவுடைய சொந்த ஒரு விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை வந்து அப்பாவுக்கு அந்த இடத்துல கொடுக்க வராங்க. கொடுத்துட்டாங்க. ஆனால் கூட இந்த சீஷர்களுக்கு தெரியல, அந்த அம்மாவுக்கு தெரியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் விலையேற பெற்றவர், அவர் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்று அவருக்கு கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு ஈடம் கிடையாது. என்கிட்ட இருக்கிறது விலையேற பெற்றதாக இருந்தாலும் இது அற்பமானது ஒன்று. நான் ஆண்டவருக்கு விலையேற பெற்றதாக கொடுக்கிறேன். ஆனால் கூட இந்த சீஷர்களுக்கு தெரியல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ள இருக்கிற நமக்கு தெரிந்ததை விட வெளியில் இருக்கிற மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் கடவுளுக்கு தான் தேட போறாங்க, ஆராதிக்க போறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க, திருவிருந்தில் பங்கு பெறாங்க. ஆனால் இன்னும் வாழ்க்கை வாழ்வதற்கு மாறாமல் இருக்கிறது, பேச்சு மாறாமல் இருக்கிறது, மூச்சு மாறாமல் இருக்கிறது, நடக்க மாறாமல் இருக்குது. இதே காரியங்களை அதே பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார் என்று உலகத்தார் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தெரியுது, அவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், நீங்களும் பரிசுத்தமாக ஆராதிக்க வேண்டும் என்று உலகத்தாருக்கு தெரியுது. ஆனால் கூடுகையில் உள்ள உட்கார்ந்து இருக்கிற நமக்கு தெரியவில்லை. துணிகரமான பாவத்தை செய்து கொண்டு, துணிகரமான காரியத்தை செய்து கொண்டு ஆண்ட சமூகத்தில் ஜபத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அது நம்மளுடைய அறிவில்லாமல் இருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். விலையேற பெற்றவர் இயேசு கிறிஸ்துக்கு அந்த அம்மா, அந்த தாயார் விலையேற பெற்ற தைலத்தை கொடுக்குறாங்க. ஆனால் சீஷர்கள் சொல்றாங்க, இது ஏன் வீண் செலவு, வீண் செலவு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ரத்தம் விலையேற பெற்றது, உங்களுக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. அதுக்கு மதிப்பே கிடையாதுங்க. அவர் படைச்ச படைப்புகளை பார்க்கும்பொழுது வானம் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது, நட்சத்திரங்கள் அவ்வளோ அதிகமாக இருக்கிறது, சூரிய சந்திரன் பெரிதாக இருக்கிறது, சமுத்திரம், கடல்கள், பெருங்கடல்கள், தீவுகள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்னும் பூமியில் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ தீவுகள் இருக்கிறது. கடலில் அடியில் நிறைய மகத்துவங்கள் இருக்கிறது, அநேக பனிப்பாறைகள் இருக்கிறது, அநேக சிகரங்கள் இருக்கிறது, இன்னும் மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத அநேக நட்சத்திரங்கள், கோள்கள் இருக்கிறது, சூரிய குடும்பங்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய தெய்வம். அவர் நினைச்சிருந்தாருன்னா வேற வழியில் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்க முடியும். வேற வழியில வேற சிஸ்டிப்பு மூலியமாக கொடுத்திருக்க முடியும். ஆனா வேற வழியில் அவர் ரட்சிப்பு கொடுக்கல. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கப்படப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார். என் மீறுதலுக்காய் அவர் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் இயேசு நொறுக்கப்பட்டார், உன் மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் இயேசு நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், எனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 நாட்களுக்கு பின்பு அவர் மரிக்க போற சொல்லிட்டு சீஷர்களிடம் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி தந்திரமாக ஒரு கூட்டம் கூடுகிறார்கள். ஒரு கூட்டம் அவரை கொலை செய்யும்படியாக தேடுகிறது, கூடுகிறது. ஆனால் ஒரு கூட்டம் அவரை கனப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். எது விடாமன்னு சொல்றீங்க?
2 கள்ளன் இருந்தான் கல்வார் சிலுவையில், ஒரு கள்ளன் ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தில் நினைத்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. ஆனால் இன்னொருத்தனும் இகழ்ச்சியாக பேசுகிறான், ஆணுமா பேசுகிறான். ஒருத்தர் சொல்கிறான், டே நாம் செய்த பாவத்திற்காக அவர் நமக்காக பலியாக வந்திருக்காரு, நீ என்னோட கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லிட்டாரு. ஆனால் இன்னொரு கல்லாக இருக்கிறான், செத்தாலும் சாகுவேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நான் செத்தாலும் சாகுவேன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைக்கு போக மாட்டேன், கடவுளை ஆராதிக்க மாட்டேன், நான் கர்த்தரை துதிக்க மாட்டேன், நான் வாழ்வாதாரம் மாறினாலும் பரவாயில்ல அப்படியே இருப்பாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எனக்கு கர்த்தர் பெரிய வால்யூம் பெரிய ஜீவனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வெளியேறப்பட்ட நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கூட்டம் அவரை அழிக்கும்படியாக தேடுகிறது, ஒரு கூட்டம் அவரை கனப்படுத்தும்படியாக அவர் தேடுகிறது. எதிபிராமன் சொல்றீங்க. அல்லேலூயா. அவருடைய அன்பிற்கு இந்த உலகத்தில் எதுக்குமே மதிப்பு கிடையாது. அவருடைய அன்பு வெளியேற பெற்றது. அதை நினச்சிட்டு தான் அந்த அம்மா வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க, 1-2 நாளில் ஆண்டவர் சிலுவையில் போகிறாங்க, இனி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஊத்துறாங்க. ஆண்டவர் எதுவும் சொல்லலை, ஆனால் மதிப்பே தெரியாது, ஆண்டவருடைய மதிப்பே தெரியாது. ஆண்டவர் கூட இருந்தவங்க தான் சீஷர்கள், அவர்கள் கூட இருந்ததான். இருக்கிறதுலே 12 சீஷர்கள். எனக்கு இருக்க ரொம்ப ரொம்ப சீஷர்களை பார்த்து ரொம்ப கோவம் வரும். எதிபிராம சொல்கிறீங்க, இருக்கிறதுலே மோசமான ஆட்கள் நினைக்கிறேன். எதிபிராம சொல் ரமேஷ் பிதர், ஏசப்பா கூடவே இருந்தாங்க, ஏசப்பா கடல் மேல் நடந்தது பார்த்தாங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு குணமடைஞ்சது பார்த்தாங்க, 2 மீன் 5 அப்பம் 5000 பேர் புருஷர்கள் சாப்பிட்டாங்க, 12 கூடைகளை மீதி எடுத்தாங்க, எவரின் மகள் வீட்டில் உயிரோடு எழுப்புறது பார்த்தாங்க, பாடியில் போன வாலிபனை உயிரோடு எழுப்புறது பார்த்தாங்க, மரித்த லாசரு 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்புறது பார்த்தாங்க, குருடர்கள் பார்க்கிறதையும் செவிடர்களை கேட்கிறதையும் மரித்தவர்கள் எழுப்புகிறதையும் ஆமென் குஷ்டரோகிகள் குணமாகிறதையும் சப்பானைகள் நடக்கிறதையும் திமிர்வாதங்களை குணமாக்குறதையும் விசுவாசங்கள் ஓடுவதையும் அவர்கள் கண்ணார கண்டவர்கள் ஆண்டவருடைய மதிப்பு என்னதென்று அறியாமல் இருந்திருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நீ மீட்கப்பட்டிருங்க. நீங்களும் வெளியேற பெற்றவர்கள். உங்களுடைய மதிப்பு என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை. உங்கள் மதிப்பு என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை, உங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் வெளியேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்களும் வெளியேற பெற்றவர்கள். பகல் பசங்க வெளியேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்கள் வெளியேற பெற்றவர்கள். எதிராமல் சொல்றீங்க, நீங்க சாதாரண ஆள் கிடையாது. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், 3 வருஷம் மழை வரல. மீண்டுமாக கருத்தாய் ஜெபம் பண்ணினான், வானம் மழையை தந்தது, பூமி தன் பலனை தந்தது. நம்மை போல பாடுள்ள மனுஷன், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தன் ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பாராக. எது பேராமல் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கும்போது உடஞ்சி போனது, நொந்து போனது, கிழிஞ்சு போனது, வேஸ்ட் ஆனதுலாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னாராம், தம்பி 10th ஃபெயில் ஆகிட்டேன், நான் பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன். 10th ஃபெயிலாம், படிப்பு வராதான். ஆனால் யார் கொடுக்கணும் வந்து? ஏசப்பா நீங்கள் ஞானமாக உங்கள் ஞானத்தை கொடுத்து நீங்களே பிரசங்கம் பண்ணுவீங்க. பெஸ்டானது நொந்து போனது ஆண்டவர் கொடுக்கக்கூடாது. நம்ம கிட்ட இருக்குது பெஸ்டானதே கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை கர்த்தர் பெஸ்ட்டாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நிறைய சொல்லுவாங்க. ஒரு பிரதர் சொன்னாங்க, ஊழி செய்கிறீங்க, வாரம் நம்ம சபையில் ஆகாரம்லாம் கொடுக்குறீங்க, எப்படி பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. இல்லை, உங்கள் ஊழியோ நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க, உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. சொல்றீங்க, எதுக்குமே கவலைப்பட போறது கிடையாது. நம்மளுக்கு கொடுத்த கிதியோன் டீமுக்காக எது வேணா செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். எது பேர் ஆமென் சொல்றீங்க? கிதியோன் டீம் பிள்ளைகளும் நம்ம ஊழியத்திற்காக எது வேணா செய்ய ஆயத்தமா இருப்பார்கள். நேரத்தை பார்க்க மாட்டாங்க, காலத்தை பார்க்க மாட்டாங்க, பொருளாதாரத்தை பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு பலவீனப்பட்டாங்களோ அவர்களுக்கு போய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எது பேர் ஆமென் சொல்றீங்க? சாரதி கம்மல உடம்பு சரியில்லை, நாங்கள் 1 வாரமாக ஜெபம் பண்ணுவோம். நேற்று தினத்தில் நாங்கள் எல்லாரும் போய் நாங்கள் ஜெபம் பண்ணோம். நம்ம கூடுகளை யாருனா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணம் முன்னாடி நாங்கள் போய் நிற்போம். எங்களுக்கு என்ன தெரியுமா எங்களுக்கு குவாலிஃபிகேஷனு? எங்களுக்குள்ள சூடு சொர்ண ஒரு கணத்தை காமிச்சா ஒரு மறு கணத்தை. அல்லேலூயா. நம்மளுக்கு பக்கத்தில் பார்க்குறோம், கல்யாணத்தில் போனால் பார்ப்போம் தெரியுமா?
லெக் பீஸு நம்ம இலையை விட்டு பக்கத்து இலையை பார்ப்போம் தெரியுமா? அப்படி பாருங்க, நம்மளுக்கு லெக் பீஸ் இருக்குதா, அவங்களுக்கு நெக் பீஸ் தான் இருக்குதா, மாற்றிக்குங்க. எது விராமல் சொல்கிறீங்க? நேற்று நாங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் போனோம், கிதேவன் டீம் போனோம். நாங்கள் தான் கிதேவன் டீமு. கடைசியாக போனோம். கால் பண்ணி சகோதரிலாம் கேட்டாங்க, எல்லாம் ஜோம் பண்ணிக்கிறாங்க போல. கால் பண்ணி கேட்டாங்க, வின் பண்ணிட்டீங்களா? ஜெயிச்சாச்சு, வின் பண்ணியாச்சு. நாங்கள்ல எதிரணி. அல்லேலூயா. அது புது இடம், புது பால், புதுசான நாங்கள் ஆனது கிடையாது. அது பழக்கையில் தான். ஆனால் நாங்கள் தோல்வியை எடுத்துக்க மாட்டோம். கர்த்தரை வெற்றியாக கர்த்தரை மாற்றுவார். நிச்சயமாக கர்த்தரை வெற்றியை மாற்றுவார். இன்னும் ஒரு நாட்களில் எல்லா மேட்ச்சில் போயிட்டு நாங்கள் வின் பண்ணிட்டு வந்து பெரிய கப்பு எடுத்து வந்து வச்சுருப்போம். எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? கழுவுன்னு கப்பு இல்லை, கழுவாத கப்பு. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்போ விலையேற பெற்றது ஆண்டவர் கொடுக்க வேண்டும், பெஸ்டானது ஆண்டவர் கொடுக்க வேண்டும். இந்த சீஷர்களுக்கு தெரியல, ஆண்டவர் யாருன்னு தெரியல, அவருடைய வல்லமை என்னன்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நமக்காக இவ்விதமாக நொறுக்கப்பட்டிருக்கிறார். அவர் அழகுள்ளவர், அவர் மென்மையானவர். உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் விஷயத்தில் படிக்கும்போது அவருடைய முடி எப்படி இருக்கும், அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய கால்கள் எப்படி இருக்கும், அவருடைய கைகள் எப்படி இருக்கும் என்று அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் எதிர்பார்த்த முகம் அவர் இல்லை. அவர் நமக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார், நமக்காக முள்மூடி சூடப்பட்டிருக்கிறது, நமக்காக விழாவில் கொத்தப்பட்டிருக்கிறார், நமக்காக வாரினால் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் முகத்தை பார்க்கும்பொழுது, சரீரத்தை பார்க்கும்போது அவர் போலவே தெரியவில்லை. நாம் நினைத்து பார்க்க முடியாத தோற்றம் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் விலையேற பெற்ற தெய்வத்தை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, சீஷர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த அம்மா விலையேற பெற்ற தைலத்தை எடுத்து அங்கே ஊற்றுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரர் 11ஆம் வசனம், தரித்திரர் இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரன் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனை செய்கையாய் இருக்கிறது. எதிராமல் சொல்றீங்க. 13ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததையும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எதிராமல் சொல்றீங்க. அந்த அம்மா அந்த தைலத்தை வித்துருந்தாங்கன்னா கோடீஸ்வரன் வந்திருக்கலாம், பெரிய கார் கூட வாங்கியிருக்கலாம், பெரிய வீடு கட்டியிருக்கலாம், குறைவே இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். இது எனக்கு பெருசு கிடையாது, ஆண்டவர் தான் எனக்கு பெரியவர். ஒருத்தர் கேட்குறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் வரணும், என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கற்பனைலாம் கை கொண்டு, நான் சின்ன வயசில் கற்பனை எல்லாம் நான் கை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இன்னொரு குறை இருக்கிறது, உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று அது தரித்திருக்க கூடு. நம்ம கிட்ட ஆஸ்திகள் இருந்தாலும், பொண்ணு பொருள் வைரம் எது இருந்தாலும், பணம் இருந்தாலும் அதேமாரி நம்மளோட கண்ணு போகக்கூடாது. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மேல் தான் நம்ம கண்ணு போக வேண்டும். எதிராமல் சொல்கிறீங்க. ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தில் அந்த அம்மாவை ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த அம்மா வெளியேறப்பட்ட தைலத்தை ஆண்டருக்கு ஊற்றினாங்க. இன்னைக்கு நம்மளோட ஆவி, ஆத்ம, சரீரத்தை, நம்ம யோசனைகளே ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். பெஸ்டானது ஒப்பு கொடுப்போமா? பெஸ்ட் என்ன தெரியுமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தில் பெஸ்டானது என்ன தெரியுமா? நம்ம கொடுக்கிற காணிக்கையோ பொண்ணோ பொருளை கிடையாது, நம்மளை பரிசுத்தமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ள ஒரு ஆராதனையாக ஒப்பு கொடுப்பது தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். என் மகனே, என் மகளே என்று புத்தி உள்ள ஆராதனை செய்ய சொல்லுகிறார். நம்ம ஆவி, ஆத்ம, சரீரத்தை அவர் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். வயசாகி முடி நினைச்சு போய் பல்லு கூட்டி போய் அப்போ ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. நம்ம இளமை இருக்கும் பொழுது, இது இளமை இருக்கும் பொழுது ஆண்டருக்காக இதை ஒன்று செய்ய வேண்டும். அப்பா சொல்றாரு, இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அங்கங்கெல்லாம் இவளை பத்தி பேசுவாங்க. அந்த தாயார், இப்ப அந்த அம்மா இங்க இல்ல, பார்க்க முடியல, அவங்க உலகத்தை கடந்து விட்டு போயிட்டாங்க.
ஆனால் இன்னைக்கும் எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்றாங்களோ, ஓ கிருபையின் வார்த்தை ஊழியத்தில் பட்டிபலத்தில் கூட இங்கே பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஆமென். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்காக நீங்க முழுமையாக உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை, உங்களுடைய பலத்தை, உங்களுடைய தாளந்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போனாலும் நம்மளுடைய பேரை கர்த்தர் கடந்து போக விட மாட்டாரு. பேரை பெருமைப்படுத்துகிற தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உற்சாகமா கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 5 வருடம், 100 வருடம், 200 வருடங்கள் கழிச்சு கூட நம்மளை பார்ப்பாங்க, திரும்பி பார்ப்பாங்க. இது போல ஒரு ஊழியம் இங்கே நடந்தது. இந்த ஊழியம் பல வருடங்களுக்கு கழிச்சு இவ்வளவு பெரிய ஸ்தாபனமாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் என்று இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்கிற நம்ம மூலியமா கர்த்தர் பெரிய சாட்சியா கர்த்தர் மாற்றுவாராக. இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அந்த இடத்துல இவளை பற்றி சொல்லப்படும், பெருமையாக சொல்லப்படும் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. சீஷர்களுக்கு தெரியலைங்க, சீஷர்களுக்கு தெரியல, புரியல. இந்த காசு வித்தா தரித்திரம் கொடுக்கலாமே. ஒரு கூட்டம் ஆண்டவரை கொலை செய்யும்படியாக தேடுகிறது, ஒரு கூட்டம் ஆண்டவரை கனப்படுத்தும்படியாக தேடுகிறது, ஒரு கூட்டம் ஆண்டவரை மறுதளிக்கிறது, ஒரு கூட்டம் ஆண்டருக்கு உண்மையா இருக்கிறது. ஆமென் சொல்றீங்க. உங்களால என்னால் ஆண்டவர் கனவீனம் அடையக்கூடாது, ஆண்டவர் நம்மளால அவர் கனப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உலகம் ஒரு கூட்டம் நம்மளை எதிர்க்கும், ஆனா ஒரு கூட்டம் நம்மளை சேர்த்து கொள்ளும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கூட்டத்தினால நீங்க கனவீனம் அடைவீங்க, ஆனா ஒரு சில கூட்டத்தினால நம்ம ஊழியம் கனப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில கூட்டம் நம்மளை துன்பப்படுத்தும், ஆனா ஒரு சில கூட்டம் நம்மளை ஆறுதல்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுறால் நீங்க பாக்கியவான்கள். ஒரு சில கூட்டம் நம்மளை கிறிஸ்து நிமித்தமாக அடிக்கப்படுவீர்கள், ஒரு சில கூட்டம் நம்ம அணைக்கப்படுவோம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன் மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டா, உன் அக்கிரமங்கள் அவர் நொறுக்கப்பட்டா. என் மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டா, உன் அக்கிரமங்கள் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிக்கப்பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அடிக்கப்பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது, அவருடைய அன்பு உங்கள் மேல இருக்கிற என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாயேசு என்னை அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றோ
மாறாதது அப்பா மாறாதது அன்பு இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாத நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார் அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே கரங்களை உயர்த்தி பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார் அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறார் தயங்கிடாதே தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது என்று மாறாதது என்று மாறாதது நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது என் மீறுதல்கள் காய் இயேசு காயங்கள் பட்டார் உன் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டார் என் மீறுதல்கள் காய் இயேசு காயங்கள் பட்டார் என் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டார் எனக்காகவே அடிக்கப்பட்டார் என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் எனக்காகவே அடிக்கப்பட்டார் என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் என்னை உயர்த்த தன்னை கரங்களை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் குறையாதது நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே எங்களுக்காக ஆணி அடிக்கப்பட்டவரே எங்களுக்காக கைகள் கால்கள் மாணி அடிக்கப்பட்டவரே எங்களுக்காக முள்முடி சுடினவரே எங்களுக்காக விழாவில குத்தப்பட்டவரே வாரினால் அடிக்கப்பட்டவரே கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தப்பட்டவரே எங்களுக்காக மரித்து அடக்க பண்ணப்பட்ட மூன்றான உயிரோடு எழுந்தவரே நாம் ஆராதிக்கிறோம் நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவருடைய அன்பு என்னதென்று நம்ம விளங்க பண்ணிருக்கிறார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணிருக்கிறார். ஐயா, அந்த அன்பை நாங்கள் வீணாக்க கூடாது. கிருபையை நாங்கள் வீணாக்க கூடாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிருபையை நீங்க வீணாக்கலாமா? வீணாக்க கூடாது. அவருடைய அன்பை நீங்க மறுதலிக்க கூடாது. 2 நாள் தான் ஆண்டவர் சொல்றாரு, 2 நாள் சிலுவையில் அறையப்படும்பா. ஆனால் ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்க அவர் தந்திரமாக கொலை செய்யும்படியாக. ஆனால் ஒரு அம்மா வெளியேறப்பட்ட தைலத்தை இட்டுன்னு வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க, பெஸ்டானதை கொடுக்குறாங்க. கூட இந்த சிசுகள் தெரியலப்பா, கூட இந்த சிசுகள் தெரியல ஆண்டோட அற்புதத்தை கண்ணார கண்டவங்களுக்கு தெரியல. இந்த குடுகையில் அமர்ந்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யார் என்று முழுமையாண்டி தெரியாம இருக்கிறியா? ஆண்டோடைய அன்பு என்னதென்று தெரியாம புரியாம இருக்கிறியா? ஆண்டவர் உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்னதென்று அறியாமல் புரியாமல் இருக்கிறியா? ஆண்டவர் உங்களுக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரம் என்னதென்று புரியாமல் அறியாமல் இருக்கிறியா? சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த மாம்சத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு கிருபை. இந்த உலகத்துல
உலகம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு கிருபை. இந்த தேகத்தை விட்டு நம்ம போகும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது, நாம் நினைச்சாலும் யாருக்கிட்ட பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபை நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளவே முடியாது. நித்திய நரகம் ஒன்று இருக்கிறது, நித்திய பரலோகம் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. உள்ள இருக்கிற நமக்கு தெரியாம இருக்கிறது. உள்ள இருந்த யூதாஸ் காரியத்தான் காட்டி கொடுத்தான். ஆண்டவருடைய அன்பு என்னதுன்னு தெரியாம ஆண்டவர் காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு இறந்து போயிட்டான். சிலுவையில் போகும்பொழுது எல்லாரும் மறுதளிச்சிட்டாங்க. நம்ம பேதுரு மட்டும் தான் நினைக்கிறோம். மத்தேயு 26:56 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறபடி வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார்கள். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு யோவான் சீஷனை தவிர. அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது உன் தாய், இது உன் மகன். 11 பேருமே மறுதளிச்சிட்டாங்க. 11 பேருமே மறுதளிச்சிட்டாங்க. எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கை மறுதளிக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது? நம்மளோட பேச்சு அவரை மறுதளிக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. நம்மளோட நடக்கை ஆண்டவரை மறுதளிக்கிற வாழ்க்கையா இருக்கிறது. நம்மளுடைய சுபாவம் மறுதளிக்கிற வாழ்க்கையா இருக்கிறது. நம்மளுடைய எண்ணங்கள், உள்ளத்துல யோசனைகள் மறுதளி வாழ்க்கையா இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் இப்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது, நாம் புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று. புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கிறோம். ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த பரிமள தைலத்தை வந்து அந்த அம்மா ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை, எங்களுடைய பேச்சு எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தரிசனத்தை எங்கள் மூலமாக நிறைவேற்றுங்க. ஆண்டவரே உம்முடைய தீர்மானத்தை எங்கள் மூலமாக நிறைவேற்றுங்க. ஆண்டவரே எங்களுக்கு இதே டீமில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்றுங்க. ஆண்டவரே உழைத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்கள், ஒவ்வொரு சகோதரிகள், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், பெரியவர்களை கொண்டு நீங்கள் அப்படி தீர்மானத்தை திட்டத்தையும் அப்படி நிறைவேற்ற போறதுக்காக எல்லாரும் உற்சாகமாக கரங்கள் தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். வெளியேறப்பட்டது நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். விலையின்றி நீங்கள் விற்கப்பட்டீங்க, பணமின்றி மீட்கப்பட்டிருக்கீங்க. அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் அந்த அம்மா போல் நாங்கள் பரிமளத்தைலமாக எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை, எங்கள் பிள்ளைகளை, சபை மக்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் எடுத்து எங்களை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். அந்த அம்மாவுடைய பேரை பெருமைப்படுத்துவது போல இந்த கூடுகளை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பெருமைப்படுத்தும்படியாக பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம். யாரெல்லாம் என்ன தேவையோடு என்ன விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ அப்படி நிறைவேற்றும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்ப எல்லா வியாதிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால குணமாகும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. சகல நோய்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுது குணமாகும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா சளியோடு, ஜுரத்தோடு, அப்பா சோத்திரம், கண் பிரச்சனையோடு, இருதய பிரச்சனையோடு, பிபி சுகரோடு வந்திருக்கிற, அப்பா கேன்சர் வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஜெப வேளையில உம்முடைய ஊழியக்காரனாக, உம்முடைய ஸ்தானாதிபதியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. எல்லா கடன் தொல்லையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடன் தொல்லைகள் மாற்றும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து திருமண வாழ்க்கை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. நல்ல வேலையில் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. கிருபையினால் மூடிக்கொள்வீராக இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென்.